அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் மிக முக்கியமான 3 அப்டேட்ஸ் ஃப்ரம் த என்டிஏ. நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சில ப்ராப்ளங்கள் வந்தது. அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆதார்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணும்போது ஒரு ஆதார் ஆத்தன்டிகேஷனில் டேட்டா இஷ்யூஸ் வந்தது. என்ன காரணம்? ஆதாரில் பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் டேட்டா கிடைச்சது. அப்போது எனக்கு 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி இல்லை, இன்சியல் முன்னாடி இருக்குது, இன்சியல் பின்னாடி இருக்குது, 2 பேராக இருந்தால் இடையில ஸ்பேஸ் இல்லை, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டல் வருது, மீதி எல்லாம் ரன்னிங் லெட்டரில் வருது, டேட் ஆஃப் பர்த் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது. என்ன காரணம்? ஆதார்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணனால எடிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு சார் அப்படிங்கிற ப்ராப்ளம் மாணவர்களுக்கு இருந்ததுனால பெற்றோர்களும் ஒரு பயம், அதாவது நமக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமா, அட்மிஷனில் பிரச்சனை வருமா, பேர் இந்த மாதிரி இருக்குது, நம்மளுடைய 10th சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்டிஏலேருந்து 3 மிக முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடித்தவங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா, இதுக்கெல்லாம் தெளிவான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட், ஆதார் authentication or data issues. Dear candidate, if you encountered Aadhaar authentication or data issues, இந்த data issues இருந்ததுன்னா during registration அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ளீஸ் லாகின் யூஸிங் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு. அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பரை வச்சு போங்க. ஆதார் லாகின் இஸ் டிசேபிள்டு. ரீவெரிஃபை யுவர் ஆதார் அண்ட் கரெக்ட் யுவர் எரர்ஸ். அது ஏதாவது எரர் இருந்தால் கரெக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இது ரிலேட்டடாக மெயில் பண்ணுறவங்க neet@nta.ac.in அப்படிங்கிற இதுக்கு மெயில் பண்ணுங்க, அல்லது neet1@nta.ac.in ரெண்டுக்கு மெயில் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் எடுக்கிறது அவங்க கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய ஃபோன் வரும்போது எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு டைமுக்கு 2 டைம் மெயில் பண்ணுங்கள் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத. அடுத்தது அப்ளை பண்ணி முடிச்சாச்சு சார், நாங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு பேமெண்ட்டே முடிச்சாச்சு, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமானா? கண்டிப்பாக ஓப்பன் ஆகுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு 9th முடியுதுன்னா 11, 12, 13 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அந்த மாதிரி கரெக்ஷன் விண்டோ கண்டிப்பாக இருக்கும். Shall open after registration is completed for candidate who have completed the payment and need to rectify the information. அந்த பிரச்சனையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது கேண்டிடேட் யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஸ்ட்ராங்லி அட்வைஸ் டு யூஸ் ஒன்லி ஓன் ஆதார் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அது ஓன் ஆதார் தான் பண்ணணும். ஃபார் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் டியூரிங் நீட் யூஜி 2024 ப்ராசஸ் இன்க்ளூடிங் என்ட்ரி அட் எக்ஸாம் சென்டர் அண்ட் அட்மிஷன் இந்த மெடிக்கல் காலேஜ். அது ஒருவேளை நமக்கு குழந்தைகளுக்கு அந்த ஆதார் கார்டு சரியாக ஓடிபி வரலன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸோட ஆதார் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி அதில் நேமெல்லாம் எடிட் பண்ணிக்கலாமான்னு சந்தேகங்கள் வரும். அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. அது ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் சென்டரில் வெரிஃபை பண்ணுவாங்க, அட்மிஷன் அப்போ வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ ஆதார் நம்பர் மாறிடுச்சு அப்படின்னா பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில் ஓடிபி வரலன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்பரை வச்சு ஆதார் என்டர் பண்ணி உள்ள பேர் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரும். அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இந்த 3 அப்டேட்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். ஆல்ரெடி லாஸ்ட் 4 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.